நாம வாழ்க்கையில எதை செய்யறோமோ அதை கொஞ்சம் கூட குறைவு இல்லாம இன்னும் கொஞ்சம் கூடுதலா எல்லாத்தையும் சேர்த்தே தான் ஆண்டவன் திரும்பி கொடுப்பான். இது எல்லாருக்கும் நடக்கிற ஒண்ணு. நீங்க என்ன பண்ணாலும் சரி, நீங்க நல்லது பண்ணாலும் நல்லதை கூடுதலா வச்சு ஆண்டவன் கொடுப்பான், கெட்டது பண்ணாலும் கெட்டதை கூடுதலா வச்சு கொடுப்பான். ஆனா திருப்பி கொடுத்துருவான். அவன் பகவான் கையில எதுவும் வச்சுக்கிறது கிடையாது. நல்ல மனுஷன். ஏன்னா அவன் என்னைக்குமே கடன்காரனா இருக்கக்கூடாதுன்னு கடவுளுக்கு ஒரு பெரிய எண்ணம். அதன்படிதான் கடவுள் நடந்துகிட்டு இருக்காரு. இந்த உலகத்திலேயே ரொம்ப சிறந்த ஒரு உறவு இருக்கு, மிக சிறந்த உறவு. இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா வாழ்க்கையில நீங்களும் அந்த உறவுக்கு ஒரு நாள் அதிபதியா வருவீங்க. எல்லாருமே இந்த உறவை கடக்காம போக முடியாது. அந்த ஒரு உறவு மட்டும் நமக்கு சாதகமா இருந்ததுன்னா நம்மளுடைய பிறப்பே ஒரு அதிர்ஷ்டம்தான். உனக்கு அதிர்ஷ்ட பிறப்பு அப்படின்னு ஒண்ணு இருந்ததுன்னா இதனால தான். தம்ப்நெயில்ல பாத்தீங்கன்னா தெரியும், நான் என்ன கொடுத்துருக்குறோம், உங்கள் பிறப்பு அதிர்ஷ்ட பிறப்பா, அதற்கு இதுதான் காரணம் அப்படின்னு கொடுத்துருக்குறோம் இல்லையா? உங்கள் பிறப்பு அதிர்ஷ்ட பிறப்பா, அதுக்கு இதுதான் காரணம். அப்ப நம்ம அதிர்ஷ்டமா அதிர்ஷ்டம் இல்லையா அப்படின்னா இந்த ஒரு காரணம், இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சா போறோம் நமக்கு நம்ம அதிர்ஷ்டம் இல்லையா. இதை நான் 2 வகையா சொல்ல போறேன், பொறுமையா கேளுங்க. இது 12 ராசிக்காரர்களுக்கும் பொருந்தும், 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் பொருந்தும். இந்த உலகத்துல யாரெல்லாம் பிறக்கிறாங்களோ எல்லாருக்குமே பொருந்தும். பொதுவா அம்மா 10 மாதம் சுமந்து நம்மளை பெக்கிறாங்க. எல்லாரும் சொல்ற ஒரு வார்த்தை தான், எங்க அம்மா 10 மாசம் சுமந்தது அப்படின்வாங்க. அம்மா என்ன சும்மாவா, அவங்க 10 மாசம் சுமந்து பெற்றாங்க தெரியுமா அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. பாராட்டுகள், அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனா அம்மா சுமந்து பெக்கிறது 10 மாசம். ஒரு காலகட்டத்துல அம்மாக்கள் கூட நினைச்சு பார்க்கலாம், ஐயோ இந்த சுமையை எப்ப இறக்கி வைக்கலாம் அப்படின்னு. டாக்டர் சொல்லுவார், இன்னொரு 10 மாசம் பொறுத்து, ஒரு 5 மாசம் பொறுத்துக்குமான்னுவாங்க. சார் முடியல சார், இன்னொரு 10 நாள் தான்மா ஆப்ரேஷன், இல்ல பிரசவம், சுகப்பிரசவம், 10 நாள்மா பிரசவத்தன்னைக்கு சார் முடியல சார் நீங்க எடுத்துருங்க அப்படின்வாங்க. பெயின். அப்ப இந்த சுமையை எப்படியாவது கீழே இறக்கணும். 10 மாசத்துக்கு பிறகு அம்மாவால சுமக்க முடியாது. 10 மாசம் சுமக்கிற அம்மாவால 10 மாசத்துக்கு பிறகு சுமக்க முடியாது இல்லையா? அப்ப அந்த சுமை கீழே இறங்கிடுது. ரொம்ப கவனிக்கணும். ஆனா இந்த பெத்த உறவு, இந்த சுமையை இறக்குன அந்த உறவு, அந்த அம்மாவையும் சேர்த்து ஒரு மனுஷன் வாழ்நாள் முழுக்க சுமக்கிறான்னு அவன் தான் அப்பா. அப்ப அம்மாவை விட வலியான மனிதர்கள் அப்பா தான். அப்பாங்கிற ஒரு உறவு ஒரு அருமையான உறவு. இந்த உறவு மட்டும் நமக்கு கிடைச்சிருச்சுன்னா நமக்கு தான் அதிர்ஷ்டம். இந்த பிறப்புடைய ரகசியமே அதுதான். அப்பாங்கிற உறவு மட்டும் நமக்கு சரியா கிடைச்சிருச்சுன்னா அது ஒரு அதிர்ஷ்டமான உறவு. உனக்கு ஒரு நல்ல அப்பாவாப்பா கொடுத்து வச்சவையா நீ. ஏன்னா அந்த 10 மாசம் சுமந்து பெத்தெடுத்த அம்மாவையும் சேர்த்து சுமப்பவர் அந்த அப்பா. நல்லா கவனிக்கணும். 10 மாசம் சுமந்த அம்மாவையும் சேர்த்து சுமப்பார் இந்த அப்பா. நீ 10 மாசம் சுமந்த, நான் உன்னை இனிமே சுமக்க மாட்டேன்னு சொன்னாரா? இல்ல, இன்னும் 2 புள்ள பெத்து கொடுத்தாலும் அவர் சுமப்பார். இது சுமை தாங்கி. அதான் ஒவ்வொரு அப்பாவும். அப்பாவுக்கு பிள்ளைங்க பிறக்கிறதுலாம் எந்த கஷ்டமும் கிடையாது. மனைவியை காப்பாத்துறதுல எந்த கஷ்டமும் இல்லை. எவ்வளவு வேணாலும் கஷ்டப்பட அவங்க தயாரா இருப்பாங்க. அதான் அப்பாக்கள். நீங்க எல்லாருமே ஒரு நாள் அப்பாவா வருவீங்க, அப்பாவா இருப்பீங்க, அப்பாவா இருந்திருப்பீங்க. எல்லாரும் அப்பாக்கள். அப்பா இல்லாத உலகம் இல்லை. ஆனா அப்பாக்களுக்குள்ள இருக்கக்கூடிய மனசு என்னன்னு யாருக்குமே தெரியாது. அததான் நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். இந்த உலகத்துல எல்லாருமே அம்மா மடியில படுத்திருக்கேன்னு சொல்லுவாங்க, அப்பா மடியில யாரும் படுத்திருக்கேன்னு சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா அப்பா தோல்ல போட்டு சொல்லுவாங்க. இந்த வயசுல, அந்த காலத்துல தோல்ல சுமந்து அழைச்சிட்டு போவாங்க. ஏன்னா அப்பெல்லாம் காரு வசதி எல்லாம் இல்லை.
இன்னைக்கு இருக்கிற அப்பாலாம் நெஞ்சில போட்டு பிள்ளைகளை படுக்க வச்சிருப்பாங்க, நெஞ்சில தான் தூங்குவாங்க பிள்ளைகள்லாம். அந்த சின்ன வயசோட அப்பாவுக்கும் பிள்ளைக்கு இருக்கிற உறவு நின்று போயிடும். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்பாவே எதிரியா தெரியும். அவரை பட்ட கஷ்டம் கொஞ்சம் கூட பிள்ளைகள் கண்ணுல வரவே வராது. ஏன்னா 90% அப்பாக்கள் பிள்ளைகளோட ரொம்ப நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. அதனால பிள்ளைகளுக்கு அப்பா மேல ஒரு பெரிய அபிப்பிராயமோ அனுதாபமோ ஏற்படாது. அம்மா அனுதாபத்தை வாங்கிடுவாங்க. ஏன்னா அவங்க ரொம்ப நாளி அவங்களோடயே இருப்பாங்க. சமைக்கிறது, சாப்பிட்றது, சாப்பாடு ஊட்டுறது, பக்கத்துல படுத்துக்க வச்சுக்கிறது, கொஞ்சறது, குளிப்பாட்டுறது, இது எல்லாத்துலயும் அம்மா உள்ள வந்துருவாங்க, அப்பா வரமாட்டாங்க. அப்ப அனுதாப ஓட்டு தான் அம்மாவுக்கு இல்லையா? ஆனா அப்பாக்கள் அந்த அம்மாக்களுக்கும் நல்லது செய்வாங்க, பிள்ளைகளுக்கும் நல்லது செய்வாங்க. ஆனா ஓட்டே கிடையாது. இதுதான் அப்பா நிலைமை. உலகத்திலேயே மிகப்பெரிய சொத்துன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது அப்பா மட்டும்தான். சும்மா காசு பணம்லாம் என்ன, ஒன்ட்ட இருக்கிற காசை விட உங்க ஒப்பன்ட்டு அதிகமா காசு இருந்திருக்கும், உங்க ஒப்பன்ட்டு அதை விட பேரு புகழெல்லாம் இருந்திருக்கும். அது எல்லாத்தையும் தாம் பிள்ளைகளுக்காகவே அதை விட்டுருப்பாங்க. அப்பா எல்லாம் சொத்தை சேர்க்கணும்னு ஆசைப்பட்டு இருந்தாருன்னா பிள்ளைகளுக்கு ₹1 செலவு பண்ணாம இருந்தா போதும். அப்பாக்களுக்கு எல்லாம் பேங்க் பேலன்ஸ் ஏறிக்கிட்டே இருக்கும். கோடீஸ்வரர் அவங்க தான். நாம என்னமோ அம்பானி அவங்க கோடீஸ்வரர் இவங்க கோடீஸ்வரங்கிறாங்க, அதெல்லாம் கிடையாது. ஒவ்வொரு அப்பாவும் கோடீஸ்வரர் பிள்ளைகளுக்கு செலவு பண்ணாம இருந்திருந்தா. பிள்ளைகளுக்கு செலவு பண்ணாம இருந்தா, பிள்ளைகளுக்கு செலவு பண்றதுனாலே எல்லா அப்பாவும் பிச்சைக்காரனா இருக்கிறான். கஷ்டம், ஆனா அவன் கஷ்டத்தை காட்டிக்கவே மாட்டான். அதான் அப்பா. இந்த கஷ்டங்கிறதே தெரியாது. நம்ம எல்லாம் சொல்லுவோம், பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் சொல்லுவோம், பெரிய பெரிய நடிகர்கள் எல்லாம் சொல்லுவோம், அவர் ரோட்ல இறங்கி அவர் எங்களை பார்த்துட்டு போனார் அப்படின்னுவான். எஸ், ஆனா நம்ம அப்பா வாழ்நாள் முழுக்க நமக்காக ரோட்லயே இறங்கி போயிட்டே இருப்பார். வாழ்நாள் முழுக்க அவரோட சந்தோஷத்தை எல்லாத்தையும் தொலைச்சிருவார். இந்த வீடியோ ஆரம்பிக்கும் போது நாங்க ஒரு வார்த்தை போட்டோம். என்னுடைய எடிட்டர், ஒளிப்பதிவாளர் அழகா அந்த வார்த்தையை அவர் தான் சொன்னார். சார் நான் இதை போடவா அப்படின்னு கேட்டார். நல்லா போடுப்பா, இது மாதிரி ஒரு வார்த்தையை நீ போடவான்னு கேட்டதே எனக்கு சந்தோஷமா இருக்கு. உன்னை பெத்தவங்களுக்கு இதெல்லாம் நீ பெருமைப்படுத்துறது, உண்மையிலே உன்னை நல்லவங்க தான், அருமையா உன்னை பெத்தவங்களுக்கு உண்மையிலே இது பாராட்டுப்பா அப்படின்னு அது முன்னாடி போட்டிருப்பார். பாத்தீங்கன்னா தெரியும், அப்பாக்களுக்கு சமர்ப்பணம்னு போட்டிருப்பார். ஒவ்வொரு பெத்த பிள்ளைகளுடைய அப்பாவுக்கு சமர்ப்பணம்னு போட்டிருப்பார் இந்த வீடியோவில். ஆமாங்க, ஏன்னா பெத்த அப்பா கேட்கிற ஒரே ஒரு கேள்வி என்ன தெரியுமா? எனக்கு காலையில குட் மார்னிங் மெசேஜ் சொல்லுவியாப்பா, குட் ஈவினிங் மெசேஜ் சொல்லுவியாப்பா. யார் யாருக்கும் மெசேஜ் அனுப்புவான் பையன், யாரு பொண்ணு எல்லாருக்கும் மெசேஜ் அனுப்புவாங்க. ஆனா அப்பா நல்லா இருக்கேன்னு கூட கேட்க மாட்டாங்க. அம்மா கிட்ட கூட பேசுவாங்க, ஆனா அப்பாக்களை கண்டுக்கவே மாட்டாங்க. ஆமா, அப்பா ஒருத்தர் கேட்டாரு என்கிட்ட, ஏன் சார் அப்பாவை கண்டுக்கவே மாட்டாங்க அப்படின்னு. ஏன்டா ஏடிஎம் மிஷின்ல பணம் வருதுங்கிறதுக்காக ஏடிஎம் மிஷினை தூக்கி பேக்ல மாட்டிக்கிட்டா வட போக முடியும் அப்படின்னு. அது எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்தா தாண்டா நல்லது, பணம் அப்பதாண்டா வந்துட்டு இருக்கும். அப்பானா ஆல் டைம் மணி, அதான் அப்பா. அப்பானா என்ன? ஆல் டைம் மணி. அவர் இல்லைன்னே சொல்ல மாட்டார் பிள்ளைகளுக்கு. அவரை தன்னுடைய பிள்ளைகளுக்கும் சரி, தன் மனைவிக்கும் சரி, தன்னை அடமானம் வைத்தாவது அதை செய்வார்கள். அதான் அப்பா. அந்த அப்பா எங்க வாழ்க்கையில என்ன எதிர்பார்ப்பாருன்னா, பிள்ளைகள்ட்ட இருந்து அன்பான வார்த்தைகளை மட்டும்தான். சம்பாதிக்கிற பணத்துல திருப்பி ஷேரோ திருப்பி இதையும் எந்த அப்பாவும் எதிர்பார்க்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட அப்பாக்களை நாம் நிச்சயமாக இறைவனுக்கு சமமாக பார்க்க வேண்டும். இதை மட்டும் எல்லாரும் தெரிஞ்சுக்கிங்க. அம்மா மிகப்பெரிய சொத்து, நான் இல்லைன்னு சொல்லல. அந்த சொத்தையே பாதுகாக்கக்கூடிய ஒரு செக்யூரிட்டி அப்பா தான். அம்மா மிகப்பெரிய சொத்து, அந்த சொத்தையே பாதுகாக்கக்கூடிய பெரிய செக்யூரிட்டி அப்பா தான். அப்பாவை தவிர வேற ஒன்றும் இல்லை. ஒரு அப்பா நமக்கு கிடைச்சிருக்கிற அது மாதிரி ஒவ்வொரு அப்பாவும் நமக்கு அறிவுக்கு கொடுக்கிற அதிர்ஷ்டம். அன்புக்கு அம்மானா நமக்கு அறிவு இருக்குன்னா அப்பா தான் காரணம். நீங்க வேணா பாருங்க, உங்களுடைய ஜின் உங்க அப்பாட்ட இருக்கும் இல்லையா, அந்த ஜின் தானே உங்களுக்கு, உங்க அப்பாவோட மூளை தான் உங்களுக்கு.
உங்க அப்பாவை நீங்க பெருமைப்படுத்த உங்க அப்பாவுக்கும் உங்களுக்கு இருக்கிற நல்ல உறவுகள் நீடிக்க உங்களுக்கு அறிவு வளரும். அப்பாக்களை மட்டம் தட்டின பிள்ளைகளுக்கு அறிவே வளராது. நீங்க வேணா எங்க வேணாலும் போய் பாருங்க, யாரு வேணாலும் முன்னுக்கு வந்தவங்களை போய் பாருங்க, அப்பாவை வணங்கியிருப்பாங்க. அப்பா கிட்ட இருந்து ஒரு கொள்கையை எடுத்திருப்பான். நிறைய பேர் சொல்லுவான், சார் நான் அவரை மாதிரி சார், நான் இவரை மாதிரி சார், நான் சுவரை மாதிரி சார். என்ன அவரு சுவரு அவரைக்கா? அதெல்லாம் கிடையாது. அப்பா மாதிரி நான் இருக்கேன் சார் அப்படின்னு சொல்லிப்பாரு. எங்க அப்பா கிட்ட இருந்து ஒரு குணம், அவரோட சகிப்புத்தன்மை போதும் உன் வாழ்க்கையில நீ முன்னேறதுக்கு. உங்க அப்பாவுடைய சகிப்புத்தன்மை போதும் நீ வாழ்க்கையில முன்னேறதுக்கு. அதை மட்டும் எடுத்துக்கோ, வாழ்க்கையில நீ எல்லாத்துலயும் சக்சஸ் ஆகிட்டே இருப்ப. அப்பான்னா சகிப்புத்தன்மை, அப்பான்னா அறிவு. இதைதான் நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். நம்ம அப்பா கிட்ட இருந்து நம்ம ஏதாவது ஒண்ணு திங்க் பண்ண எடுத்துக்கணும். எங்க அப்பா பினான்சியல் எப்படி இருந்தார், எங்க அப்பா அவரோட அறிவில் எப்படி இருந்தார், அதுல 1% நான் இருந்தா போதும், என் வாழ்க்கை முன்னேறிடும். தயவு செய்து நீங்க உதாரணத்துக்காக மற்றவங்களை எல்லாம் தேடாதீங்க. உங்க வீட்டுல இருக்கிற உங்க அப்பாவை முதல்ல தேடுங்க. இனிமேலாவது தேடுங்க. உங்களுக்கு 70 வயசு ஆகலாம், உங்களுக்கு அப்பாவை திறந்திருப்பார். உங்களுக்கு 50 வயசு ஆகலாம், உங்க அப்பா இருந்திருப்பார். அவர்கிட்டே ஒண்ணு ஏதோ ஒண்ணு இருக்கும். அதை நீங்க இப்ப எடுங்க. உங்க லைஃப் சக்சஸ். நீங்க தேடிக்கிட்டு இருந்தீங்கல்ல, நான் லைஃப்ல எப்படி சக்சஸ் ஆக போறேன்னு, உங்க அப்பாவோட அறிவு தான் உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். நிச்சயமாக ஒவ்வொரு அப்பாவும் ஒவ்வொரு மனிதனுக்கும், ஆண் பெண் அத்தனை பேருக்கும் ஒரு கிடைக்காத பொக்கிஷம், கிடைக்காத அதிர்ஷ்டம். பயன்படுத்துங்க. இனிமேல் அப்பாக்களை நாம விட்டுறக்கூடாது. அப்பாக்கள்கிட்ட இருந்து நிறைய கத்துக்கணும். அப்பாக்களை போற்றணும், அப்பாவுக்கு மெசேஜ் அனுப்பணும், அப்பாவோட சேர்ந்து இருக்கணும். குடும்பம் நிம்மதியா இருந்தா உங்க வாழ்க்கையில நீங்க திரும்பி அதை எதிர்பார்க்கலாம். உங்க பிள்ளைங்க உங்களை அப்பாவை நினைச்சு சந்தோஷப்படுவாங்க. நீங்க அப்பாவை ஆயிடுவீங்கல்ல, அப்போ உங்களுக்கு உங்க பிள்ளைங்க சந்தோஷப்படுத்துவாங்க. வாழ்த்துக்கள். இது அப்பாவுக்கு உண்மையிலே சமர்ப்பணம். நல்லதே நடக்கும்.